அவள் அப்படி சொன்னதுமே கை கட்டி வசீகரமாய் அவளை பார்த்தபடியே நின்றான் திவாகர். அவன் கண்களை பார்த்ததும் அவள் விழிகளில் கண்ணீர் துளிகள். அவனைத் தவிர அனைத்தையுமே அவள் பார்த்தாள். போதும்டா, இப்போ போ. ஏய், 5 நிமிஷம் முடியல என்று அவன் சொல்ல, இது என் கடிகார கணக்கு, நீ போ என்றாள். அவன் மேடைக்கு செல்ல வெளியேற அவள் அதே மண்டபத்தில் அருகில் இருந்த கோவிலில் தஞ்சம் புகுந்து கொண்டாள். கடவுளே, நான் போன ஜென்மத்தில் யாரையாவது பிரிச்சுட்டேனா? அதுக்கு தான் இந்த தண்டனையா எனக்கு? இந்த வலியை என்னால் தாங்கவே முடியலையே. இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? இந்த ஜென்மம் போகட்டும், அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் திவாகரையே காதலித்து அவனுக்கே மனைவியாகணும். ப்ளீஸ், இந்த வரம் மட்டும் கொடு என்று கெஞ்சிவிட்டு திரும்பியவளின் நேரெதிரே அவன். இங்கே என்ன பண்ணுற? எல்லோரும் தேடுவாங்க, நான் சும்மா சாமி கும்பிட வந்தேன் என்று வார்த்தைகள் அவளுக்கு தடுமாற, நில்லுடி, உனக்கு என் கல்யாணத்தில் இஷ்டமா? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவா? நீ சந்தோஷமாக இருப்பியா என்று திவாகர் கேட்க, சொல்லுடி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவா என்று மறுபடியும் உரக்க கேட்க, அவனது மார்பில் சாய்ந்து அவனை சட்டென அணைத்து கொண்டாள். போகாதடா, என்னை விட்டு போகாத. நீ இல்லாமல் எப்படி இருப்பேன்? நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன், நீ எனக்கு மட்டும்தான் என்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவன் அவளை ஆறத் தழுவினான். லூசு, உன்னை விட்டு எங்கே போவேன்? நான் சாமியாரத்தான் போவேன். அப்படி போனால் எல்லாமே சின்ன ட்ராமா என அவளின்